அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் வளர்பிறை நவமியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதம் நவமி திதியில் காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலனை உங்களுக்கு தர வல்லது. சண்டி ஹோமம், கன்யா பூஜை மற்றும் அன்னதானம் செய்ய ஏற்ற நாளாகும். நவமி என்று ராமர் வழிபாடு, சத்குரு நாசம், எதிரிகளை வெல்லுதல் மற்றும் துர்க்கை சப்த சதி பாராயணம் செய்ய உகந்தது. எனினும் புதிய வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குதல் மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லதாகும். காவல் தெய்வ வழிபாடு, கிராம தேவதைகளை மற்றும் எல்லை தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்யலாம். தாராளமாக அன்னை சரஸ்வதி மற்றும் துர்க்கை அம்மனை வணங்கலாம். உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெற சண்டி ஹோமம், சப்தசதி பாராயணம், கன்யா பூஜை அதாவது சிறுமி பூஜை ஆகியவற்றை தாராளமாக செய்யலாம். இன்றைய நாட்களில் போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க இந்த நாள் சிறந்தது. நவமி என்று ராமர் மற்றும் சீதையை வழிபடுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற்று தரும். வறியவர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் அல்லது சிகப்பு துணி தானம் செய்வது புண்ணியத்தை தரும். குறிப்பாக நவமி தினத்தில் குபேர வழிபாடு செய்வதன் மூலம் வற்றாத செல்வம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். புதிய வாகனம், வீடு, ஆடை அணிகலன்கள் வாங்குவதை கண்டிப்பாக இன்றைய நாட்கள் தவிர்க்க வேண்டும். சுபகாரியங்களை தொடங்குதல் தவறாகும். முக்கியமாக அஷ்டமி நவமி தினங்கள் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடியவை என்பதனால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துதல் நல்லதாகும். இன்றைய நாள் ராமபிரானை மனதில் நினைத்து கொண்டு உள்ளன்போடு மனதில் ராமரே அனைத்தும் அடக்கும் என நினைத்து கொண்டு வாழ வேண்டும். குறிப்பாக ராமபிரான் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக கூட்டி காட்டியவர். நவமி என்பது சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்து கால கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு திருநாளை குறிக்கிறது. பொதுவாக நவமி தினங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்ய மாட்டார்கள். அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள். இதனால் கவலையுற்ற அஷ்டமி, நவமி ஆகிய இரு திதிகளும் பரம்பொருள் சிவபெருமானிடம் சொல்லும்போது நீங்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுங்கள், ஏதேனும் உங்களுக்கு நல்வகை செய்வார் என கூற கவலைப்படாமல் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களின் கவலையை கூறினார்களாம். அப்போது விஷ்ணு பகவான் உங்களை மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியாக கூறி வரம் கொடுக்கிறார். அதன்படியே வாசுதேவர், தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் பரம்பொருள் கிருஷ்ணர் தோன்றுகிறார். அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அந்த அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்னும் கொண்டாடுகிறார்கள். அதனால் அஷ்டமி திதி மாபெரும் மகிழ்ச்சி அடைந்தது. நவமி திதியில் தசரதர், கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார் ராமபிரான். அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்பட்டது. அதனால் நவமி மாபெரும் சந்தோஷத்திற்குரியது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 9வது நாள் நவமி ஆகும். நவமி திதியில்தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார். அவர் அரியணை ஏற்கும் நேரத்தில் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி இல்லாத சீதையை புரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்ததுதான் காரணம். எனவே நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை. ஆனால் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற திருநாளாகும். பொதுவாக அஷ்டமி நவமி தினங்களில் செய்யும் காரியங்கள் இழுபறியாகத்தான் முடியும். அஷ்டமி நவமி திதியில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை நமக்கு தந்து லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு செய்யும். நவமி என்று இந்த சண்டி ஹோமத்தை தாராளமாக செய்யலாம். நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு அதிகப்படியான செல்வ வளம் பெருகும். நவமி திதியில் வரும் நாளில்
எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கே தான் வெற்றி நிச்சயம். மேலும் இந்த திதியில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கினால், முக்கியமாக அந்த தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து காரியமும் சுபமாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. நவமி திதி என்றாலேயே அது தனி சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக தீட்சை பெறுவதற்கும் மந்திரம் ஊதுவதற்கும் மந்திர உபதேசங்கள் ஓமங்கள் செய்ய நவமி திதி ஏற்றதாகும். அதேபோல எதிரிகளுக்கு எதிராக ஆயுதங்கள் தொடுக்க, ஆயுதங்கள் பயன்படுத்த, எதிரிகள் மீது போர் தொடுக்க போன்ற காரியங்களை நவமி திதியில் செய்வது சிறப்பான பலன்களை தரும். தெய்வங்களுக்கான நீண்ட நாள் வேண்டுதல்களையும் இந்த நாளில் நிறைவேற்றலாம். பொதுவாக நவமி நாட்களில் செய்யும் காரியங்கள் இழுபறியாக இழுத்து கொண்டே இருக்கும் என நம்புகிறார்கள். ஆனால் இந்த நாள் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாகும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அனைத்து விதமான மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். நவமி திதியில் செய்யப்படும் சண்டி ஹோமத்தால் சாமங்கள் தடைகள் விலகும். லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக நிறையும். முக்கியமாக பகைவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள். நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் வழி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். நவமி திதி வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். மேலும் நவமி திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அனைத்து காரியமும் சுபம். போர்க்கலைகள் கற்பதையும் இந்த நாளில் துவங்குவது சிறப்பான பலன்களை தரவல்லது. குறிப்பாக அஷ்டமி நவமி நாட்கள் என்று சொன்னாலே நம்முடைய மக்கள் அனைவரும் சற்று பீதியில்தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நவமி என்றாலேயே இழுபறியில்தான் முடியுமென அனைத்து மக்களும் நம்பிக்கொண்டிருப்பதை மனதில் நிற்க வேண்டும். எந்த திதியாக இருந்தாலும் அதில் நீங்கள் அந்த தெய்வத்திற்குரிய தெய்வத்தை வணங்கிவிட்டு செய்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு துணையாக நிற்கும். பொதுவாக எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த அஷ்டமி நவமி திதியில் செய்ய மாட்டார்கள். செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் நவமி திதியில் நவமி திதியிற்கான பரம்பொருள் ராமபிரானை மனதில் நினைத்து கொண்டு வணங்கிவிட்டு எந்த செயலை செய்தீர்கள் என்று சொன்னாலும் அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.